ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் பாசல் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ அவர் பண்ண ஒரு டிசைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நிறைய டாபிக்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து மேபி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அது நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு டிசைன். சரிங்களா? ஸோ அதில் சின்ன சின்ன எரர்ஸ் இருந்துச்சு அவர் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு டோட்டல் கண்டெம்பரரி லுக்கில் ஒரு பாக்ஸ் டைப் ஹவுஸ் அது. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேட் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஏஷியன் ஷேட் தான் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷேடு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலர். ஓகேவா? ஒபாசிட்டி கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷேடாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் ரிஃப்ளெக்ஷன் மேட் ஃபினிஷிங்கோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பர்கோலாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஐ மீன் பால்கனி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வுட்டு. சரிங்களா? இது வந்து கேஎஸ் வுட்டு தான். ஸோ 1, 2, 3, 4 ஒரு இந்த 4 ஷேடோட காலம் இருக்கு பாருங்க. இது வந்து பிரிக் காலம் தான். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்களா, இந்த பில்லரில் கட்டிங் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு லுக்கு. அவுட்புட்லாம் நல்லா இருக்கு. நான் அவுட்புட்டை காமிக்கிறேன் பாருங்க. சரியா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HDR ரெண்டர், நாட் சன். ஓகேவா? அண்ட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ்ஷாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்களா இருக்கு மெஷ். மெஷ்லெட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸ்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மெஷ் எல்லாம் வச்சு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஷுவர்லி. ஓகேங்களா? ஸோ அதனால மெஷ்ஷை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எடுத்திருக்கேன், பார்க்காதவங்க லாஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. ஓகேங்களா? அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் லைட்டு. சரி, இந்த ஏரியா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. லைக் எப்படி இருந்துச்சு, ஒரு எம்டியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தட்ஸ் நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரொவைட் பண்ணணுங்கிற நீடட் கிடையாது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரெண்டரை அவுட்புட்லாம் நமக்கு தெரியுது. ஓகேவா? வித் லைட் மிக்ஸ் யூசேஜோட. தென் வந்து பார்த்தீங்கன்னா டோரு எல்லாமே நார்மல் மெட்டீரியல்ஸ் தான். சரியா? டோரு, விண்டோஸ் எல்லாமே நார்மல் மெட்டீரியல் தான். அண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் பார்க்கும்போது டோட்டல் அண்ட் டோட்டல் பேக் சைடில் 4 ட்ரீ ஒன்லி அப்புறம் இருக்குது. பார்த்தீங்களா, 4 ட்ரீ தான் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 5 இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு வெஜிடேஷன், ஒரு அந்த ட்ரீயோட லீவ்ஸு, ட்ரங்க்ஸு, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அந்த எலிவேஷன் லுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கொடுத்துருவோம். இது எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவுட்புட்டை நான் இதை காமிப்பேன், நீங்கள் அப்போ வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசெட்டு தான். ஸோ அசெட் எடுத்து வச்சுருக்கோம். தென் ஒரு சின்னதாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கிள் ரெண்டர்லாம் அந்த அளவுக்கு தெரியவும் இல்லை. சரிங்க, பார்த்தீங்களா? இந்த ரெண்டும் எடுத்து விட்டோம்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நாம வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். சரி, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள் லைட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ ரெக்டாங்கிள் லைட்டு ஒன்றே ஒன்று தான் கொடுக்குறது. லைட்டு அப்படின்னாலே மெஷ் லைட் இருக்கு, ரெக்டாங்கிள் லைட் இருக்கு, அண்ட் டிஃபால்ட்டாக ஸ்கெட்சப்பில் இருக்கிற இந்த டோம் லைட்டு தான் யூஸ் பண்ணிடுறேன். இந்த பாருங்க, நான் மாட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த டோம் லைட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்கு, இந்த டோம் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேங்கிங் லைட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் இந்த பார்த்தீங்களா இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்கா அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்டெப்த்தை காமிக்கிறதுக்காக அதில் 2 வெஜிடேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேம் as ஹியர், இங்கே அப்படிதான் இருக்குங்களா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேஷன்ஸ் சிம்பிளாக தான் ஆட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த வெஜிடேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பாருங்க.
ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்டோட நீடர் வந்து ரெண்டரில் தான் தெரிஞ்சுச்சு. அண்ட் இதில் லைட்டாக வந்து ஒரு கெல்வின் டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்போஷரை அவாய்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த எக்ஸ்போஷர் கீழே அடிக்கலை, ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பால்கனி இருப்பாருங்க இதில் வந்து அடிக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ரெண்டர் காமிக்கிறேன் அவுட்புட்டை. ஸோ திஸ் இஸ் ஸ்கெட்சப் வீரையில் எடுத்தேன். ஸ்கெட்சப் வீரையில் எடுத்தா அவுட்புட்டு. வேற எந்த சாஃப்ட்வேருமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஃபோட்டோஷாப்பில் என்னோட லோகோஸை வந்து நான் அடிச்சு விட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்கெட்சப் வீரையில் எடுத்தது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட எக்ஸ்போஷர் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூம் அண்ட் கிளர் தான், எல்லாம் வீரே தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு எப்போ முதல்ல வெஜிடேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த சம் ட்ரீஸும் இங்கே நல்லாவே இருக்குது. ஓகேவா? அண்ட் ரோடு வந்து அப்படிங்கும்போது ஜஸ்ட் இது இந்த ரோடு மாதிரிலாம் இல்லை, ஒரு ஒரு பிளாங்கான காங்கிரீட் வித் ரோடு. அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிஃப்ளெக்ஷன் கோட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு வெட் ரோட் ஃபினிஷிங்கை நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக கொடுக்குது. அண்ட் சின்னதாக ஃப்ளவர்ஸ், ஸோ இது என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரில. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லுக்குக்காக. சரியா? ஸோ டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறது இதுதான். சரியா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கோர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியரோட அவுட்புட் வீரையில் எடுத்தது. ஏன் நான் வீரை வேறேன்னு அகைன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, வீரையில் ஷுவர்லி எடுக்க முடியும். ஓகேவா? 3ds மேக்ஸில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 3ds மேக்ஸில் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்கெட்சப்லேயும் இந்த அளவுக்கு இதை விட அதிகமாகவே எடுக்கலாம். சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு சிங்கிள் ரூப்பு. ஸோ அதில் அதான் வந்து பார்த்தீங்கன்னா வீரையில் தான் எடுத்தது. அதுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வீரைன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரியா? ஸ்கெட்சப் ஃபுல்லாக தெரியணும், வீரே ஃபுல்லாக தெரியணும். டவுட் இருந்துச்சுன்னா இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கன்ஃபார்ம்லி நான் வந்து கிளியர் பண்ணேன். சரிங்களா? தென்னையில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வீரையில் எடுத்தால் அவுட்புட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வேணும்னா வீரே ஃப்ரேம் ஆஃப் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கு 4 hours 25 minutes ஆச்சு. சரிங்க பார்த்தீங்களா? 4 hours 25 minutes 55 seconds 4 millisecond ஆகிருக்கு. ஸோ வீரையில் எடுத்தால் அவுட்புட். பார்த்தீங்களா? நம்ம எந்த வித தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து வீரையில் மட்டும் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். சரி, அதில் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. சரியா? ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேங்க, ஸ்கெட்சப்பில் எப்படி சார் எப்படி எடுக்கிறீங்க, ஸ்கெட்சப்பில் எப்படி எடுக்கிறீங்கன்னா அது எடுக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து 2 ஸ்டேர் ரூம் போட்டிருக்கோம். சரியா? 2 ஸ்டேர் ரூம் இருக்குது. வேறு பெருசாக ஒன்றுமே இல்லை. அண்ட் இதில் வந்து சின்ன ஸ்டெப்பு, இதில் ஸ்டெப்பு கொடுக்க வேண்டிய நீடட் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ண டிசைனை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்கட்டும். ஸோ அவரை டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இருக்குது, இந்த லைட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த லைட் வந்து இந்த பார்த்தீங்களா இருக்குது. ஸோ இதுதான் அந்த லைட்டு. ஓகேவா? ஸோ இதுவும் பரவாயில்லாம தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு. ஒரு நல்ல லுக் இருக்குது இதுதான். ஓகேவா? அண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ டோம் லைட்டில் எடுத்துருக்கோம். அந்த முன்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த ஃப்ளவர்ஸ் தான் இது. அண்ட் இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு புஷ்ஷு. அந்த புஷ்ஷுன்னு தெரியவே இல்லை. அந்த பார்த்தீங்களா தெரியுது, குட்டியாக தெரியுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லில்லி ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி ஓகே தான். சரிங்களா? ஸோ நீங்களும் எடுக்கலாம். சரியா? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சேடாக நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, என்னால் எடுக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்களும் சூப்பரான அவுட்புட்டு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை விட பெட்டராகவே எடுக்கலாம். ஸோ 2 செட்டிங் எல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ ஹை குவாலிட்டியில் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.